இது நேத்து எடுத்திருந்த வீடியோ. என்னங்கன்னா, அம்மாங்க வீட்டுக்கு போயிருந்தா தட்டக்காயெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. எப்படிங்கன்னா, வாரத்துல 1 நாள் விட்டு 1 நாள் எடுக்கிற மாரி இருக்கும். இப்போ வெள்ளி, சனி மட்டும் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற மாரி அந்த மாரி சொல்லுவாங்க. நல்லா அழகா கொத்து கொத்தா காய்ச்சிருந்துச்சு. ஆனா, இது வந்து சீசன் டைம். அதனால வந்துட்டு நெறைய காய் விடும். ரேட் கம்மியா இருக்கும். இது வந்து அந்த அண்ணாங்கலாம் அந்த காய் எடுக்க வருவாங்க பார்த்தீங்களா, அந்த அண்ணாங்க சொன்னாங்க. அதனால வந்துட்டு அந்த சீசன் இல்லாத டைமா இருக்கும்னா, ஆனா ரேட்டா இருக்கும். அது வந்து காய் கம்மியா வரும். அந்த டைம் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அதை மெயின்டெயின் பண்றது கொஞ்சம் சிரமம். அதிகமா புழு விழுது. அந்த புழு இருக்கிறங்காட்டி தான் பாருங்க, என் கையிலேயே பாருங்க நெறைய எறும்பெல்லாம் இருக்கு. பார்த்தா பொறிக்கணும், கடிக்கும். நெறைய விஷயம் இருக்கு. நெறைய கொத்து கொத்தா காய்ச்சிருந்துச்சு. அப்புறம் நானும் கொஞ்ச நேரம் போய் பொறிச்சுட்டு இருந்தேன். பாட்டி திட்டுச்சு. "ஏன் கொஞ்ச நேரத்துக்கு காய் எடுத்து என்ன ஆயிரும்? கொறஞ்சு போயிருமா?" அப்படின்னு கேட்டுச்சு. சரி திட்டு வாங்கிட்டு கொஞ்ச நேரம் பொறிச்சுட்டு இருந்தேன். இதுதான் எங்க பாட்டி. டெரரிஸ்ட் பாட்டி. ஆனா நல்லா என்ன சொல்றது? சுதந்திரத்துக்கு முன்னாடி பொறந்தவங்க அவங்கலாம் அப்படித்தான் இருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். எல்லாரும் திட்டி திட்டி நெறைய வேலை வாங்கிக்கும். ஆனா என்ன சொல்றது? நல்லா வேலை செஞ்சு இவ்வளோதான் இருக்காங்க. நம்ம அப்படி கொஞ்சம் நேம்பா இருந்த ஆளுங்க. அவ்வளோதான். அப்பல்லாம் என்ன பொண்ணு கேட்கறாங்கன்னா, புள்ள நல்லா வேலை செய்வாளா? தோட்டத்துல நல்லா பாடுபடுவாளா? அப்படி கேட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்களாமா. அந்த மாரி இருக்கிற ஆளுங்க. திட்டுனா திட்டிட்டு போறாளே! அப்படின்னு விட்டாச்சு. கொஞ்ச நேரம் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன சொல்றது? தண்ணி குடுக்கலன்னு சொல்லி தான் திட்டிட்டு இருந்துச்சு. "ஏன் எனக்கு கொண்டு வந்து தண்ணி குடுக்கல? நான் கொண்டு வந்து குடுத்தத வச்சுக்க மாட்டேன்ருச்சு. வெயில் ரொம்ப அடிக்குது." அப்படின்னு சொல்லி வேண்டான்னுச்சு. ஏன் திரும்பவும் எனக்கே கொண்டு வந்து குடுக்கலங்கிறத எங்க பாட்டிக்கு கோவம் அந்த அன்னைக்கு. அப்புறம் கூட வந்துட்டு இன்னொருத்தரும் எடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவங்க ஏஜுக்கு இருக்கிற ஆளுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தான் செட் ஆகும். அப்புறம் நான் வந்து அவங்கள மாரி மடி கட்டல. அதனால வந்துட்டு இப்படி கையிலயே எடுத்து சாக்குல போட்டு போட்டு வச்சுட்டு இருந்தேன். என்ன பண்றது? அதுக்கும் திட்டுச்சு. "ஏன் மடி கட்டிட்டு வந்தா உனக்கு என்ன?" அப்படின்னு கேட்டுச்சு. இருந்தாலும் அப்படியே சமாளிச்சுட்டு போயிட்டேன். அப்படியே தலைய சொரிஞ்சுட்டு அதுவும் பயங்கரமா வேக்குது. அந்த ஈவினிங்கே நேத்து மழையும் வந்துருச்சு. நல்லா இருக்குது. ஆனா என்ன சொல்றது? நல்லா புழுக்கம். நல்லா வ என்ன சொல்றது? நிலமெல்லாம் அப்படியே சூடு அதிகமாயிருச்சு. அப்புறம் அந்த தட்டைக்காய் மட்டும் ஒவ்வொண்ணு சாப்பிட்டு வந்தேன். இது பொரியல் தட்டைக்காய். இன்னொன்னு வந்து அது குழம்பு செய்யற தட்டைக்காய். தட்டைப்பயிறு இருக்கும் பார்த்தீங்களா? அது வேற, இது வேற. அத அப்படியே சாப்பிட்டே வந்துருந்தேன். அந்த சூரியன் என்னமோ என்னையவே ஃபாலோ பண்ற மாரியே இருந்துச்சு. அப்படியே மேல வந்து வந்து போயிட்டே இருந்துச்சு. இவ்ளோ வெயில் சாமி! இந்த மே மாசம் வந்தா என்னான்னு தெரியல. மே மாசத்துல மழை வந்துட்டா இன்னும் நல்லா இருக்கும். அந்த சூரியன் பாருங்க. என்னைய சுத்தி சுத்தி வர மாரியே இருந்துச்சு. அத அப்படியே வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். உங்க ஊர்ல தட்டைக்காய்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க.